தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். அரசியலினுடைய பல்வேறு விடுபட்ட கோணங்களை அலசுவதற்காக தமிழ்குரல் டிவி அப்படின்னு ஒரு புதிய சேனலை லான்ச் பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க அரசியல் உரையாடல்களாக தான் அது அமைய போகிறது. அந்த சேனலினுடைய லிங்கை நாங்க இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுறோம். தொடர்ந்து எப்போதும் போல ஒரு முழுமையான சப்போர்ட் நீங்க கொடுக்கணும். உங்களுடைய பேராதரவை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். வாருங்கள், புதிய களத்தில் சந்திக்கலாம். வணக்கம், இது தமிழ்குரல். நான் உங்கள் பானு. அதாவது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த வக்பு மசோதா சட்ட திருத்தம் இருக்கு பார்த்தீங்களா, இதை இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய பலமான எதிர்ப்பையும் மீறி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அதாவது சிறுபான்மை நலத்துறை அமைச்சரான இவரு ஒருவா இந்த மாதிரி அமைச்சர்கள் எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினரோட நலத்துக்காகவும் அவங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரலாம், அவங்களுக்கு குறைஞ்சபட்ச அதிகாரங்கள் என்ன மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது அவங்களோட நலன் கருதி தான் இந்த மாதிரி ஒரு அமைச்சரையே அங்கே வைப்பாங்க. ஆனா இந்த பிஜேபியோட ஆட்சியில தான் முழுக்க முழுக்க அவங்களுக்கு இருக்க எல்லா உரிமைகளையும் பறிக்கிற மாதிரியான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுது அப்படின்னு இந்த வக்பு மசோதா சட்ட திருத்தத்திலே நம்ம பார்க்க முடியுது. எதிர்கட்சிகள் ரொம்ப பலமான எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் விவாத நேரங்கள் இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கான எதிர்ப்பு தீர்மானமும் கொண்டு வந்திருக்காரு. அதாவது பிஜேபி கொண்டு வந்திருக்க இந்த சட்ட திருத்த மசோதாக்கு எதிர்ப்பான தீர்மானமும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கு. என்னதான் அவங்க வருங்காலத்துல பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறதாலும் அவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம். அப்படி என்ன மாதிரியான திருத்தங்கள் இவங்க கொண்டு வந்திருக்காங்க, எது அவங்களுடைய உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். அதாவது இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போதே எதிர்கட்சிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்ட திருத்தத்துல நாங்க சொல்ற சில சட்ட திருத்தங்களை நீங்க மேற்கொள்ளணும். அதாவது கிட்டத்தட்ட 44 திருத்தங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனா பிஜேபி அரசு இந்த 44 திருத்தங்கள்ல வெறும் 14 திருத்தங்களை தான் அவங்க கொண்டு வராங்க. அந்த 14 திருத்தங்களும் யார் கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி முன்மொழியுது. அதாவது பிஜேபியோட உறுப்பினர்கள் முன்மொழிகிறாங்க பாத்தீங்களா, இந்த சட்ட திருத்தங்களை மட்டும் தான் அவங்க ஏத்துக்கிறாங்க. மற்ற எந்த திருத்தங்களையும் அவங்க ஏத்துக்கல. எதிர்கட்சி கொண்டு வந்த எந்த இதுவுமே அவங்க கன்சிடர் பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு அவங்களா ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதை சட்டமா மாத்துறதுக்கான முயற்சி தான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வக்பு சொத்து அப்படின்னா என்னன்னு பார்க்கணும்னா, அதாவது இஸ்லாமிய மதத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களோ இல்லது இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்களோ அந்த இஸ்லாமிய மதத்திற்கு தங்களுடைய தனிப்பட்ட சொத்தை அவங்களுக்காக எழுதி வைக்கிறது. இப்ப நான் இருக்கேன், என்னோட கடைசி காலத்துல நான் இதோட குறிப்பிட்ட சொத்தை நான் இஸ்லாமிய மதத்தோடைய நலன் கருதி என்னோட சொத்துக்களை என்னுடைய முழு மனதோடு நான் எழுதி கொடுக்கறது. இதுக்கு நான் எந்த சொத்து பத்திரமோ எதுவும் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண எழுத்துப்பூர்வமாவோ இல்ல வாய் வழியாவே சொன்னாலே போதும், அது வக்பு சொத்துக்கு கீழே வரும். இந்த மாதிரி நிறைய சொத்துக்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. சரி, தனிநபர் எழுதுற சொத்து மட்டும் இல்லாம இப்ப நம்ம மன்னர் ஆட்சி காலத்துல இருந்தே கொடுத்திருப்பாங்க. சரி, முகலாய மன்னர்கள் இருந்தாங்க, அவங்க சில சொத்துக்கள் இஸ்லாமிய மதத்துடைய வளர்ச்சிக்காகவும் இஸ்லாமிய நடிந்து இருக்கிற மக்களுக்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்களோட மேன்மைக்காகவும் சில இதெல்லாம் கொடுப்பாங்க, சில சொத்துக்கள் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் எந்த பத்திரமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப வரலாற்று சிறப்பு மிக்க மசூதிகள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பத்திரம் அந்த காலத்துல எழுதி வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய சொத்துக்கள் வக்பு வாரியத்துக்கு கீழே வக்பு சொத்துக்கள் இருக்கு. அதாவது இது பார்க்க போனா பெரும்பான்மையா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க போனாலே ஏன் பிஜேபி அரசு இதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா இந்த வக்பு நிலங்க சொத்து இருக்கு பாத்தீங்களா, இது எங்க பெரும்பான்மையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மாநிலத்தில் தான் 97% வக்பு சொத்துக்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா யூபியில போய் பார்த்தோம்னா 3 லட்சத்துக்கும் அதிகமான சொத்துக்கள் அங்கதான் இருக்கு. சோ இந்த பிஜேபி ஆளக்கூடிய இந்த மாநிலங்கள் தான் அதிகப்படியான வக்பு சொத்துக்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு அந்த சட்டத்தின் மூலமா ரொம்ப லீகலாவே இந்த சொத்துக்களை கையகப்படுத்துறதுக்கான வேலையை தான் இந்த பிஜேபி அரசு இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு செய்ய போகுது. அதாவது கையகப்படுத்துறத டைரக்டா போய் பண்ணாம அதுக்கு துணையா ஒரு சட்டத்தை இவங்க வச்சிருக்காங்க. அந்த சட்ட திருத்தம் தான் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதா. சோ இந்த சட்டம் கொண்டு வந்துட்டா ரொம்ப லீகலா போய் அந்த நிலங்களையோ அந்த சொத்துக்களையோ ரொம்ப ஈஸியா கையகப்படுத்தலாம் அப்படின்ற வேலையில தான் பிஜேபி இறங்கி
இருக்கு. இதனாலதான் எதிர்க்கட்சியான காங்கிரஸ், திமுக, இன்னும் இதர கட்சிகள் எல்லாருமே வந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இது சிறுபான்மையான இஸ்லாமிய மக்களுடைய குறைஞ்சபட்ச உரிமையை கூட இது நெருக்குது. அதாவது பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 2,32,457 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அங்க இருக்கு. இதே மாதிரிதான் ஒடிசா, மகாராஷ்டிரா, பீகார் அப்படின்னு இவங்க ஆள்ற மாநிலங்கள்லாம் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரிய வருது. இது மட்டும் இல்லாம இவங்க சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க. அதாவது என்ன மாதிரியான சட்ட திருத்தங்களா, அதுலயும் அவங்க முக்கியமா அதிர்ச்சி கொடுக்கிற விதமான திருத்தம் என்ன பாத்தீங்கன்னா, வக்ஃபு வாரிய போர்டுன்னு இருக்கு. இந்த வக்ஃபு வாரிய போர்டே என்னன்னு பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க அரசு தான், அரசு கீழே வர போர்டு தான் அது. இந்த வக்ஃபு வாரிய போர்டு தான் இந்த வக்ஃபு சொத்து இருக்கு பாத்தீங்களா, இதுல வரக்கூடிய சிக்கல்களையோ இல்ல அது வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் என்னென்ன இதோ அதை வந்து பேசி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா இனி இந்த வக்ஃபு வாரியம், இந்த போர்டு வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. லீகலா நீங்க வந்து நீதித்துறையோ இல்லைன்னா அந்த மாவட்ட ஆட்சியாளர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க தான் இந்த முடிவை எடுப்பாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவங்க ஏன் பயப்படுறாங்கன்றது எதுல தெரிய வருதுன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 97% வந்து அந்த 15 மாநிலங்கள்ல இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வக்ஃபு சொத்து இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் இதெல்லாம் இருக்கு. சோ இப்ப பிஜேபிக்கு ஆளக்கூடிய மாநிலங்கள்ல யாரு மாவட்ட ஆட்சியரா இருப்பா? சொல்ல போனா RSS மனநிலை உள்ள ஒரு பிஜேபி ஆட்சியாளர் இருந்தாருன்னு வைங்களேன், அவர் என்ன பண்ணுவாரு? முஸ்லீம்களுக்கு ஆதரவா தான் அந்த இது எடுப்பாரான்னு பார்த்தா அதுதான் இல்ல. அவர் என்ன பண்ணுவாரு? இதை முழுக்க முழுக்க RSS மனநிலையில இருந்து சிந்திச்சு அதை அவங்க கையகப்படுத்துறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வக்ஃபு வாரிய நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வக்ஃபு வாரிய இந்த போர்டு கீழே ஒரு சொத்து இருக்கு, அந்த ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்றாரு. இதை ஆக்கிரமிப்பு பண்ணும்போது முன்னாடி இருக்க வழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க போய் அந்த போர்டு கிட்ட சொல்வாங்க, இந்த மாதிரி நம்ம வக்ஃபுக்கு சொந்தமான இடத்த வந்து இவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்றாரு, இந்த ஆக்கிரமிப்பை நீங்க தான் பேசி சீர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த போர்டு அதை பேசி இது யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனா இப்போ இந்த பிஜேபி அரசு கொண்டு வர சட்ட திருத்தத்துல அந்த முடிவை யார் எடுப்பார்னா கலெக்டர். இப்போ ஒரு 3 லட்சத்துக்கு அதிகமா யூபியில வந்து இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 3 லட்சத்துல ஏதோ ஒரு 1 லட்சம் ரூபாய், 1 லட்சத்துக்கு பதிப்பான இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 லட்சம் இட பதிப்பை வந்து ஒருத்தர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாரு. இப்போ வந்து அவங்க போய் சொல்றாங்க, வக்ஃப் போர்டுல கிட்ட போய் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அங்க எந்த உரிமையும் இருக்காது. ஆனா யாருக்கு அந்த உரிமை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய மாவட்ட கலெக்டர் இருக்காருங்களா, அவருக்கு தான் இருக்கும். அவர் யாரா இருப்பாரு? RSS உடைய கையாளா இருப்பாரு. அவர் எந்த மாதிரி முடிவெடுப்பாரு? முஸ்லீம் சாதகமா முடிவெடுப்பாருன்னா அப்ப இல்ல, எடுக்க மாட்டாரு. அவர் எந்த மாதிரி சாதகமான முடிவெடுப்பாருன்றது பாக்குற நம்மளுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வக்ஃபு வாரிய சொத்து இருக்கு பாத்தீங்களா, இதுல இவங்க இன்னொரு திருத்தம் என்ன கொண்டு வராங்கன்னா, இப்போ யாராவது அந்த சொத்துல போய் ஒரு 12 வருஷம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னா, யாரு 12 வருஷம் ஆக்கிரமிப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கே இந்த சொத்தை உரிமையாக்குறதுக்கான சகல உரிமையும் இருக்கு அப்படின்னு இந்த சட்ட திருத்தம் சொல்லுது. இப்போ இது ஒரு குறிப்பிட்ட நிலம் இருக்கு, அந்த நிலத்துல வந்து நான் போய் ஒரு 12 வருஷம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டேன். அப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்கிரமிப்பு பண்ண இந்த அம்மாக்கே இந்த சொத்தை நீங்க கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இந்த சட்டத்தை சொல்லுது. இப்போ இந்த முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? இப்ப நான் போய் சொல்றேன், சார் நான் இந்த இடத்த நான் ஆக்கிரமிப்பு பண்ணி 12 வருஷமா இங்க இருக்கேன் சார் அப்படின்றாங்க. இப்ப வக்ஃபு தரப்புல இருந்து சொல்லுவாங்க, சார் இல்ல இது வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப முடிவு எடுக்க வேண்டியது யாரு? கலெக்டர். கலெக்டர் யாரா இருப்பாரு? யூபியில யார் கலெக்டரா இருப்பாங்க? பீகார்ல யார் கலெக்டரா இருப்பாங்க? பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் இவங்க RSS மனநிலை கொண்ட கலெக்டர் தான் இருப்பாங்க. அப்ப அவர் யாருக்கு சாதகமா முடிவெடுப்பாரு? நான் ஆக்கிரமிப்பு பண்ண பாத்தீங்களா, எனக்கு சாதகமா தான் முடிவெடுப்பார். இதுக்கு லீகலா வந்து உரிமை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா பிஜேபி கொடுக்குது. சோ இப்படி வக்ஃபு வாரியத்தோட எல்லா உரிமையும் இவங்க பறிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் பயப்படுற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரியத்துல அதாவது 2 நான் முஸ்லிம்ஸ் பர்சன்ஸ் வந்து உள்ள இருப்பாங்க அந்த வாரியத்துக்குள்ள. அப்போ நம்ம பொதுவா நம்மளுக்கு ஒரு கருத்து இருக்கு, நான் இந்து, என்னோட கோயிலுக்குள்ள ஒரு முஸ்லிம்ஸ் வந்து அதாவது அறநிலைத்துறையில ஒரு முஸ்லீம் நபர் வந்து ஒரு அதிகாரியா இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு கிறிஸ்டியன் சேரிட்டி இருக்குன்னா அங்க ஒரு இஸ்லாமியர் வந்து உட்காந்து அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு நம்ம ஒத்துக்க மாட்டோம். சீக்கிய கோயில்ல போய் ஒரு முஸ்லீம் வந்து உட்காருவாரு, இல்ல கிறிஸ்டின் போய் உட்காருவாருன்னா ஒத்துக்க மாட்டோம். ஆனா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு விதி அப்படின்றது தான் அவங்களுடைய நொந்துக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இஸ்லாமியர்களோட வக்ஃபு வாரிய இதுல வந்து ஒரு நான் முஸ்லிம்ஸ் 2 பேர் போய் உட்காருவாங்க, அவங்க அந்த முடிவுகளை எடுப்பாங்க. சோ இப்போ மறுபடியும் நம்ம இதை எதோட கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநிலங்கள் பிஜேபி ஆள்ற மாநிலங்களை தான் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்ப அங்க யாரு நான் முஸ்லிம்ஸா இருக்கு, யாரை உள்ள கொண்டு போய் சேர்ப்பாங்க? மறுபடியும் RSS இந்துத்துவா மனநிலை இருக்கிற ஒரு ஆள் தான் அங்க போவாங்க, 2 பேர்கள். அந்த 2 பேர்கள் யாரு சாதகமா முடிவெடுப்பாங்க? வக்ஃபு
வக்பு வாரியத்துக்கு சாதகமா, முஸ்லீம்களுக்கு சாதகமா, சிறுபான்மையினருடைய நன்மைக்கு சாதகமா முடிவு எடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. அதை நம்மளே யோசிச்சு பார்த்தா தெரியும் அவங்க யாருக்கு சாதகமா முடிவு எடுப்பாங்க அப்படின்னு. ஸோ இங்கதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ பிஜேபி அரசு இப்படி தொடர்ந்து நான் முஸ்லீம்ஸை வந்து வக்பு வாரியத்தில் உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், வக்பு வாரிய போர்டுக்கு வந்து எந்த உரிமையுமே இல்லை, இனி வந்து மாவட்ட ஆட்சியாளர் தான் எல்லா உரிமையுமே இருக்கு அப்படின்ற முடிவா இருக்கட்டும், இந்த வக்பு வாரிய சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணா அது அவருக்கே சொந்தமா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு இஸ்லாமியர்களுடைய மனநிலையில இருந்து பாருங்க, இதெல்லாம் ஏதோ பப்ளிக் சொத்தோ இல்ல அந்த பப்ளிக் சொத்து வந்து இவங்க வந்து காலங்காலமா வழக்கத்துல வச்சிருக்காங்களோ அப்படின்றது கிடையாது. முழுக்க முழுக்க யாராவது தனிநபர் அவங்களுடைய சொத்தை வந்து இஸ்லாமிய மதத்தின் மீது இருந்த நம்பிக்கையும் அவர்கள் அல்லாஹ் மீது இருந்த நம்பிக்கையின் மீது அந்த பற்று காரணமாக அவங்க வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி என்னோட சொத்தை நான் தாரவாத்து கொடுக்குறேன், என்னோட சொத்தை இனி அவங்களுடைய நலனுக்காக இது பண்ணுங்க. வழக்கமா இஸ்லாமியத்துல ஈகை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பகத்தன்மையா இருப்பாங்க. அவங்க ஈகை அதாவது கொடை கொடுக்கறோன்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்கு அவங்களுடைய மதத்துல. சோ அந்த அடிப்படையில அவங்க இந்த மாதிரியான ஈகைகள் கொடுக்கறாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா கணவனை இழந்த பெண்கள், குழந்தைகள், அனாதைகள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வக்பு வாரிய சொத்துல நலனடைகிற விதத்துல அவங்களுக்கு சில நன்மைகள் செய்யப்படும். இது எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, கையகப்படுத்தி நாங்களே வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து விடுதி வைக்கிறோம், அனாதை குழந்தைங்களுக்கான இது பண்றோம். ஏன்னா எங்க நம்மளுக்கு சந்தேகம் வருதுன்னா, இந்த மத்திய அமைச்சர் இப்படி ஒரு கருத்தை சொல்லும் போதுதான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ரெவன்யூ பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சொத்தை வச்சு நம்ம ரெவன்யூ பண்ணி நம்மளுடைய தேசத்துக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கான வழியா தான் பார்க்கணும். அது வந்து நம்ம கையில இருந்தா நம்மளுக்கு ஒரு பெரிய வருமானம் வரும். ஏன்னா இந்த நிலம் சொத்து இருக்கு பாத்தீங்களா, இது கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமா இருக்கு நிலம் அவங்க கிட்ட. அவங்க என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மத்திய அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணுவத்துறை அதுக்கப்புறம் ரயில்வே துறை இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு அடுத்தபடியா இந்தியாவில அதிகப்படியான சொத்து இருக்கிறது யாருக்குன்னா வக்புக்கு தான் இருக்கு. அதாவது இந்த 9 லட்சம் ஏக்கர் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கு. ஸோ இப்படி இவ்வளோ இது இருந்தோம் ஏன் இஸ்லாமியர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏன் இஸ்லாமியர்களுக்கு இந்த சொத்து போய் உதவி பண்ண மாட்டேங்குது, அவங்க இன்னும் கஷ்டம் தானே படுறாங்க. என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இங்க நிறைய அறநிலைத்துறை இருக்கு, நிறைய இந்து கோயில்கள் இருக்கு, அப்ப இந்துக்கள் யாரும் கஷ்டமே படலையா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தை நாங்க மீட்டு இதுக்கு ஏதாவது வருவாய் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றது. இப்படி ஒரு மத்திய அமைச்சர் இந்த மாதிரி கருத்து சொல்லும் போது இது கண்டிப்பா இந்த வக்பு சொத்துக்களை கையகப்படுத்துறதுக்கான வேலை தான். ஏன்னா நம்ம சமீபமா பார்த்திருக்கோம், மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஏர்போர்ட்டா இருக்கட்டும், துறைமுகமா இருக்கட்டும், பப்ளிக் செக்டரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதானிக்கு ரொம்ப ஈஸியா அழகா தாரவாத்து கொடுப்பார். இப்ப தாரவாத்து கொடுத்தது பத்தல, இன்னும் தாரவாத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தேடி பார்த்து இந்த வக்பு வாரிய நிலங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து இதுல சொத்து இதுக்கு வந்து கிளியரான பேப்பர் இல்ல, கிளியரான டாக்குமெண்ட் இல்ல, அது இல்ல இது இல்ல, அதனால இதெல்லாம் வந்து முறைகேடாக வந்த சொத்துக்கள் அப்படின்னு ஏதாவது போட்டு உருட்டி அதை கையகப்படுத்தி வழக்கம் போல அதானி அவர்கள் கையில கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுக்கான வேலை தான் இந்த வேலை. இந்த பிஜேபி அரசு முழுக்க முழுக்க தனிநபருக்காக வேலை செய்யுது, அதானின்ற ஒரு தனிநபருக்காக இது வேலை செய்யுது. அவருடைய சொத்தை மேம்பேலும் படுத்துறதுக்காக இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் அவங்க இறை நம்பிக்கையின் மீது கொண்டு இஸ்லாமிய மதத்துக்குடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை புடுங்கி அதானி கையில கொடுக்கறதுக்கான வழிதான் இந்த சட்ட திருத்த மசோதா, அதாவது வக்பு சட்ட திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க. இந்த சட்ட திருத்த மசோதா அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. அதாவது தணிக்கை அதிகாரம் மாநிலத்துக்கிட்ட இருந்து மத்திய அரசுக்கு இதை கொண்டு போய் கொடுத்துருங்க. மாநில அரசுகிட்ட எந்த உரிமையுமே இவங்களுக்கு இருக்கக்கூடாது. கல்வியில இருந்து எல்லாத்துக்குமே மத்திய அரசு கிட்ட தான் உரிமை இருக்கணும். ஸோ இந்த வக்போட இதுவும் வந்து அங்க போயிட்டோம். அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த வக்பு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ஒன்னா சென்ட்ரலைஸ்ட் பண்ணி நீங்க இனி எந்த லெஜரும் மெயின்டைன் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வராங்க. அது மட்டும் இல்லாம 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து இந்த வக்பு வாரியத்துல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சொத்து, இதுக்கான வருவாய் கணக்கை வந்து நீங்க எங்களுக்கு காட்டணும். அப்படி காட்டாத பட்சத்துல உங்களுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த வக்பு வாரியத்துல இருக்கிற சொத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த தரவுகள்
புகார்கள், வழக்குகள், இதுல என்னென்ன இருக்கோ இதெல்லாம் ரொம்ப வெளிப்படைத்தன்மையா தெரியணுன்றதுக்காக 4 டிஜிட்டல் இணையதளங்களை அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. சோ இப்படி இஸ்லாமியர்கள் கொடுத்த நன்கொடையை நாங்க முறைப்படுத்துறோம், இதை சீர்படுத்துறோம், நிர்வாகத்தை வந்து சீர்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க சிக்கலை தீக்கிறோம்னு சொல்லி இப்படி பொதுல, அதாவது இஸ்லாமியர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட சொத்தை கொண்டு போய் அப்படியே அதானிக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மீதான அடக்குமுறை, உரிமை மீறல் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு.